நதரே, அதாவது சூஃபியுடைய பார்வை, சூஃபியுடைய நதர், ஒரு சூஃபி, ஒரு ஷேகு, ஒரு வலி எப்படி பார்ப்பாங்க, எந்த நதர்ல பார்ப்பாங்க. அப்போ வாட்ச்மேனா தான் சொன்னா அவங்க இப்போ ஷேகு என்னது ஒரு சூஃபி போகும்போது வரும்போது பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன நதர்ல பார்ப்பாங்க, ஷுஹூதுலே பார்வையில பார்ப்பாங்க. அப்ப ஷுஹூதுடி பாக்குற பார்வையில அந்த வாட்ச்மேனுக்கு தாலீம் விளங்குதோ விளங்கலையோ, எஜமான்ட்ட உட்கார்ந்து பாடம் கத்துக்கிறாரோ கத்துக்கிறலையோ, அவரு இவங்க பார்வையுடைய பரக்கத்தை கொண்டு உயர்ந்த அந்தஸ்து அடைவான்ட்டாங்க. சொல்றது யாரு? ஜக்கரியா மௌலானா, அமல்களின் சிறப்புடைய முசன்னிஃப். நீங்க அமல்களின் சிறப்புல இதெல்லாம் இருக்குது. இந்த விஷயம்லாம் இன்னைக்கு எங்க சொல்றாங்கன்னு தெரியல யாரு. நான் கேள்விப்பட்டேன் அமல்களின் சிறப்பு கிதாபு கூட சில பள்ளிவாசல்களை வாசிக்கிறது இல்லையா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜி என்னமோ அது இன்னைக்கு தொகுத்து வச்சுட்டு போனாங்களே, இவங்க உழைப்புக்கு வந்து செய்யக்கூடிய நல்ல வெகுமதி. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை வச்சுங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அப்ப அவங்க வீட்டு வாசல் காப்பவனாக சேர்ந்துட்டாலும் அவங்களுடைய விலாயத்தின் சக்தியை கொண்டு, அவங்களுடைய விலாயத்தின் பவரை கொண்டு அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குங்கிறான். மிக உயர்ந்த பதவி அடைவார் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. ஏன்னா போகும்போது வரும்போது பார்வையிலே இருப்பான்ல, வாட்ச்மேன் ஆயிட்டா. இவங்க இது மூலமா என்ன சொல்ல வராங்க, வாட்ச்மேன் ஆயிட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டாலே இவ்வளவுன்னு சொன்னா, அப்ப அவங்கள்ட்ட நீ போய் முரீதாயி அவங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்கள்ட்ட மாணவனாயி அவங்கள்ட்ட தர்பீயத் பெற்றா, அவங்கள்ட்ட பாடம் கற்றா, உன் அந்தஸ்து எங்க போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அல்லாஹ் திருப்பி வாசிக்கிறாங்க. ஒருவர், அதாவது இந்த இடத்தில் யாயுகல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ் கூனு மா சாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், இன்னும் உண்மையாளர்களாகிய சாதிகீன்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த இடத்தில் உண்மையாளர்கள் என்பது ஞானிகளாகிய சூஃபியாக்களையே குறிக்கிறது. ஒருவர் அவர்களின் வீட்டு வாசல் காப்பவனாக சேர்ந்து விட்டாலும் அவர்களுடைய பயிற்சியாலும் விலாயத்தின் சக்தியாலும் மிக உயர்ந்த அந்தஸ்தை பதவியை அவன் அடைவான் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க. யாரு? ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி சர்க்கார் இருக்கிறாங்கல்ல, வஹதத்துல் வஜூதுல் இமாம் ஜி, ஷேகுல் அக்பர் சையதுனா வ முர்ஷிதுனா முஹிதீன் இப்னு அரபி சர்க்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய ஒரு பிரபலியமான ஒரு கோட், ஒரு ரிவாயத்தை இவங்க ஷேகுல் ஹதீஸ் மௌலானா இங்க வந்து இந்த இடத்துல பதிவிடுறாங்க. என்ன சொல்றாங்க? ஷேக் அக்பர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மற்றவர்களின் விருப்பத்திற்கேற்ப உன்னுடைய செயல்களை நீ ஆக்கி கொள்ளாதவரை நீ உன்னுடைய மனோ இச்சையை அடக்க முடியாது. அந்த இடத்துல இப்னு அரபி சர்க்காருடைய ஒரு விஷயத்தை இவங்க கோட் பண்றாங்க. அவங்க சொன்னது, மற்றவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப நம்முடைய செயல்களை ஆக்காத வரையும் நம்முடைய மனோ இச்சை நாம் என்ன செய்ய வெல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க என் கையை நான் எடுத்து இப்படி வைக்கணுங்கிறீங்க, நான் சொல்றேன் கையை எடுத்து இப்படி வைங்கிறேன். நீங்க நான் சொன்ன மாதிரி உங்க என் பேச்சு கட்டிங்க என் கையை எடுத்து இப்படி வச்சீங்க சொன்னா, இந்த இடத்துல நீங்க உங்க மன வீச்சு கட்டுப்பட்டவர்கள் நான் சொன்னதை கேட்டு, இப்ப நீங்க உங்க மனசு சொல்லுது கை இங்க வைங்க, நான் சொல்ற கை அங்க வைங்கிறேன். நான் சொன்னதுக்கு நீங்க அப்படி அந்த பக்கம் வச்சுட்டீங்க. இப்ப நீங்க யாருக்கு இப்ப நீங்க எனக்கு கட்டுப்பட்டவருங்கிற வார்த்தையை விட எது கட்டுப்படல, நீங்க மனைவி கட்டுப்படல. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவை. அடுத்து நீங்க எனக்கு கட்டுப்பட்டுட்டீங்கிற வார்த்தையை விட அந்த இடத்துல இன்னொன்னு நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? மனவீச்சை கட்டுப்படலைங்கிற ஒண்ணு நடந்திருக்குல்ல, அதுதான் சொல்றோம். மற்றவர்களின் விருப்பத்திற்கேற்ப உன்னுடைய செயல்களை ஆக்கி கொள்ளாதவரை நீ உன்னுடைய மனவீச்சையை அடக்க முடியாது. ஆயுள் முழுவதும் நீ முயற்சி செய்தாலும் சரியே. காலமெல்லாம் என்னது, நான் நப்ச கட்டுப்படுத்த போறேன், என் மனை வச்சு அடக்க போறேன், நீ என்ன பெரிய இபாதத்து செஞ்சாலும் முடியாதுன்ட்ட. காலமெல்லாம் உட்கார்ந்து முயற்சி செஞ்சாலும் நீ இபாதத்துல நீ அடக்க போறேன், துவாக்கள்ல அடக்க போறேன், நான் துவா மூலமா மாத்த போறேன், இபாதத்து மூலமா மாத்த போறேன், ஒரு கால் நடக்காண்ட. நீ உன்னை கொண்டு போய் உன்னுடைய அந்த அமல்களிலும் உன்னுடைய விருப்பத்தையும்
ஒரு காமிலான ஷேகிடத்தில் ஒப்படைச்சு அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை பிரகாரம் நீ செய்யாத வரையும் உன்னுடைய மனோவிச்சையில என்ன செய்ய முடியாது, நீ அடக்கவே முடியாது. நீ காலத்துக்கு நீ என்ன முயற்சி செஞ்சாலும் முடியாதுன்ற. இதெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமே இவங்க இந்த கிதாபில் நோட் பண்ணிருக்கிறாங்க. எத்தனை கிதாபுகள்ல இதுக்காக அவங்க படிச்சிருந்திருப்பாங்க. நீ காலமெல்லாம் அதற்காக முயற்சி செய்தாலும் சரி. ஆகவே கண்ணியம் வாய்ந்தவர் என்று நீ கருதும் ஒரு பெரியாரை சந்தித்தால் அவருக்கு ஊழியம் செய்வாயாக. அதனால உனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க அல்லாஹ்வுடைய வழி, இவங்களுடைய சொற்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய சிந்தனை கல்புல உண்டாகுது, இவங்களுடைய ஞான பயிற்சிகள் மூலமாக அல்லாஹ்வுடைய சிந்தனை என்னை மிகைக்குது, அப்ப இவங்க அல்லாஹ்வுடைய வழிதான் அப்படின்னு உனக்கு உண்மையா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயம் உடனே என்ன போய் அங்க போய் அவங்களுக்கு நீ ஹிதமத் செய், அவங்களோட நீ உன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கொள். அந்த விஷயத்தை இவங்க கோட் பண்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அவர்களிடம் இறந்த மனிதனை போன்று நீ ஆகிவிடு. ஒரு காமிலான ஷேகிட்ட போயிட்டு எப்படி ஆயிரணுமா, இறந்த மனுஷன மாதிரி ஆயிருந்தா என்ன, மையத்தை மௌத்தா போய் ஒருத்தர் கிடக்குறாரு, மையத்துக்கு சுய விருப்பம் இருக்குமா? மையத்தை குளிப்பாட்டவங்க எப்படி செய்வாங்க, அவங்க கைய இப்ப நீங்க நாட்டி வச்சா அப்படியே இருக்கும், இங்கிட்டு நாட்டி வச்சா இங்கிட்டு இருக்கும், பெரட்டி போட்டா பெறணும், லெஃப்ட்ல பெரட்டினா பெறணும், ரைட்ல பெரட்டினா பெறணும், தூக்கி நிமித்து வைக்கிறாங்க, நிமித்து வச்சு நிமிந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். சோப் போடுறாங்க, இந்த பக்கம் முதுகு கொஞ்சம் அரிக்குது, இந்த பக்கம் சொரிங்க அப்படின்னு சொல்லுமா? கைய என்னது 10,000 தடவை நகட்டுறாரு, இங்க நிமித்தி வச்சுட்டு இங்க தேய்க்கிறாரு, திருப்பி மறுநாச்சு தேய்க்கிறாரு. ஒரு கையவே இத்தனை தடவை தான் இந்த பக்கம் நிமித்து, இந்த கையை திருப்பி சொல்லுமா? சொல்லாது. சரி, அப்படியே ஒருவேளை இந்த கையை அங்க நிமித்தும் போது கையை பிடிங்கிட்டு இந்த கையை கொடுக்குது, அங்க நின்று குளிப்பாட்டு வர முதல்ல ஜனாசான்னு சொன்னீங்க, அது ஒரே ஓட்ட ஓடி மௌத்தா போயிட்டு அர்த்தம் உயிரோட இருக்கு. அப்போ எப்படியோ அப்படி சுடு தண்ணி ஊத்தினாலும் அப்படியே இருக்கும், பச்சை தண்ணி ஊத்தினாலும் அப்படியே இருக்கும், சோப் போட்டு தேய்ச்சாலும் அப்படியே இருக்கும், சாக்கடை அள்ளி போட்டு தேய்ச்சாலும் அப்படியே இருக்கும். அவர் வலம் திருப்பினா வலம் இருக்கும், இடம் திருப்பினா இடம் இருக்கும், நிமித்தி உட்கார வச்சா உட்காரும், படுக்கப்பட்டா படுக்கும். அவர் ட்ரெஸ் போட்டு மூடுனா இருக்கும், ஆடையை கலட்டிட்டு அம்மனமாக்கினாலும் இருக்கும். அப்போ ஒரு மையத்தை எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்துறாரோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கும். இது இப்படி உதாரணம் காட்டி சொல்றாங்க, ஒரு காமிலான ஷேഖ்னு உனக்கு தெரிஞ்சிட்டா, அவங்க அல்லாஹ்வுடைய அடி, அல்லாஹ்வுடைய நேசர், சூஃபின்னு தெரிஞ்சிட்டு சொன்னா அவங்கள்ட்ட நீ உன்னை கொண்டு இப்படி சரண்டர் பண்ணிருங்கிறாங்க. அவங்க உன்னை இப்படியெல்லாம் என்ன செய்யணும், புரட்டி எடுத்தாதான் நீ என்ன செய்ய முடியும், உன்னுடைய மனோ இச்சையிலிருந்து உன் நஃப்ஸிலிருந்து என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். அவர்கள் உன்னுடைய விருப்பப்படி நீ செயல்படாதே, அவர்கள் இடும் உத்தரவுகளை உடனே நிறைவேற்று. அவங்க என்ன சொல்றாங்களோ செய், அவங்க தடுத்ததை நீ செஞ்சுக்க, செய்யாதுன்னு சொன்னா செய்யாத, செய்யுன்னு சொன்னா செய். தொழில் செய்யும்படி அவர்கள் கூறினால் தொழில் செய், சும்மா உட்காரும்படி கூறினால் சும்மா உட்காரு. வேலை செய்யப்பான்னு சொன்னா வேலை செய், வேலை செய்வானா சும்மா உட்காருன்னு சொன்னா உட்காரு. எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறாங்க. எந்த ஷேഖ் வேலைக்கு போக வேணாலும் சொல்ல மாட்டாங்க. முக்கியத்துவம், ஷேഖுடைய முக்கியத்துவத்தை இப்படி வலியுறுத்துறாங்க. நம்ம சர்க்கார் வேலைக்கு போகாம இருந்தா என்னது துரத்துவாங்க. பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, பல பல நம்ம பேர் பேக்கலையே பல பேர் வேலைக்கு போகாமலாம் இருக்கக்கூடாதுமா, குடும்பம் வேலைக்கு போகணும், தொழில் செய்யாம ஒரு ஆம்பளை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு வேலையில என்ன செஞ்சுட்டு ஈடுபட்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க. அப்ப வேலைக்கு போகாமலாம் எந்த ஷேഖும் தடுக்க மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க. அப்ப ஷேഖுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம், அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு இத்தாஅத் செய்யணுங்கிறத முக்கியத்துவத்தை அதாவது நம்ம ஷேഖ் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி சர்க்கார் சொன்னதை ஷேகுல் ஹதி ஜக்கரியா மூலானா த கிதாபுல எடுத்து அதன் முக்கியத்துவம் கட்டி தானே இது இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாங்க. அல்லாஹ் அக்பர். ஜி, தொழில் செய்யும்படி சும்மா உட்காருன்னு சொன்னா உட்காரு. எனவே அல்லாஹ்வின் தொடர்பை உண்டாக்க ஷேഖே காமில் எனும் பரிபூர்ண குருவை தேட முயற்சிப்பாயாக. அல்லாஹ்வின் தொடர்பை உண்டாக்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது பேசுறதே இல்லை, யாருமே பேசுறது இல்ல, சொல்றதே மக்கள் மத்தியில்
வாசிக்கிறதுல மக்கள் மத்தியில சொல்றதும் இது முக்கியத்துவத்தை பத்தி. அதான் சொல்ற நல்ல அமல்களினுடைய சிறப்புகள் பேசுறாங்க. நல்ல அமல்களின் சிறப்புகள் பேசக்கூடிய இந்த கிதாபுல தான் நல்ல அடியார்களுடைய சிறப்பு இருக்குது. அத பத்தி யாருமே பேசுறது நல்ல அடியார்கள் தொடர்புடைய சிறப்பு இருக்கு. ஜி இன்னைக்கு ஷேக் முரீது அப்படின்னு போயிட்டாலே இதற்கு வேற ஒரு தசவுர், வேற ஒரு கற்பனையான ஒரு காரணங்களை சொல்லி மக்களை இதை விட்டு என்ன செஞ்சிருது, இது துரோகம், உம்மத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். கண்டிப்பா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது யாரு இந்த துரோகமான வேலையை செய்றாங்களோ அவங்கள சொல்றேன் நான். இதன்பால் தேட்டமுள்ள, இதன்பால் ஆர்வம் ஊட்டக்கூடிய, இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நல்லடியார்களை பத்தி சொல்லல. இதனுடைய முக்கியத்துவம் விளங்கியும் கூட வேணும்னே இதன் மீது இல்சாம், துஹமத், அவதூறுகள் பரப்பி ஷேக் முரீது பீரி முரீதுடைய தொடர்பை வேற மாதிரியாக சித்தரித்து வேற மாதிரியான தசவுரை அந்த மக்கள் மத்தியில உண்டு பண்ணி இதை விட்டு தூரப்படுத்தக்கூடியவர்களுக்காக சொல்றோம். அவங்கள சொல்றோம் நான். இந்த வேலையை வேணும்னா யாரு இதை ஷேக் முரீதுடைய தொடர்பு விட்டு தடுக்கிறாங்களோ அவங்கள நம்ம சொல்றோம். அதனால இதை இங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமா இருக்கு. இது எல்லாரும் நம்ம சொல்லல, இதை யாரும் அக்செப்ட் பண்ணா அவங்க நம்ம சொல்லல, யாரு இதை வேணும்னே தடுக்கிறாங்க அவங்க சொல்றோம். அப்ப இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஷேக் முரீது சொன்ன உடனே ஷேக் முரீதுனுடைய தாத்பரியம் என்னங்கிறது நீங்க எங்கேயும் போய் தேட வேணாம். அமலின் சிறப்பு கிதாபுல ஜக்கரியா மௌலானா சொல்றாங்க. இப்ப ஷேக் முரீதுடைய தாத்பரியம் என்னங்கிறது இவங்க தான் சொல்றாங்க. அப்ப இந்த தாத்பரியத்துக்கு உட்பட்டு ஷேக் முரீதுடைய கனெக்ஷன் இருந்தா அப்ப அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்க. நீ ஏன் வேற மாதிரி கற்பனை பண்ற? ஆஹா ஷேக் முரீதா அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், அது அப்படி போயிட்டு இது இப்படி போயிட்டு, மந்திரம், மாயாஜாலம், பூச்சாண்டி, பேய், பிசாஸ், உம்மத்து செய்யக்கூடிய துரோகம் இது. ஒரு முக்கியமான அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் கூனு மா சாதிகின், ஈமான் கொண்டியா, தக்வா செஞ்சியா, சாதிகளுடைய சுஹபத்தில் இருறாங்கறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்ன விஷயத்தை விட்டும் உம்மத்தினை திசை திருப்புறீங்க. அப்ப உம்மத்துக்கு நீங்க தெரிஞ்சே உம்மத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். உள்ளத உள்ளபடி இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுங்க. காமிலான ஷேக் துனியாவில் இல்லையா என்ன? எவ்வளவோ ஷேகுமார்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஷேகுமார்கள், காமிலான ஷேகுமார்கள் துனியாவில் இருக்கிறாங்க. நம்ம சர்க்கார் நாயகம் ரமதானுடைய அந்த ரமதான் 2-3 இந்த பேச்சு தான் தாலீம்ல ரமதான். எத்தனையோ இருக்கிறாங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. துனியாவில் போலி எதுலதான் இல்ல, போலி எதுலதான் இல்ல. ஆலிம் சகல போலி இல்லையா? எத்தனை பேர் ஆலிம் வேஷம் போட்டு போலி வேஷம் போட்டு தர்றாங்க. அப்ப ஆலிம்கள்ங்கிற அந்த இதுவே இல்ல, அந்த ஆலிம்கள்ங்கிற அந்த கான்செப்டே வேணாண்டா சொல்லுவோம். அதே போல அரிசியில போலி இல்லையா? இன்னைக்கு வந்துருச்சு எவ்வளவு அரிசி, சைனா அரிசி வந்துருச்சு, அந்த அரிசி, அக்கா அரிசியே யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். மொபைல்ல எல்லா விஷயத்தையும் போலி வந்து, போலி இல்ல எதுதான் இருக்கு, நல்லதுன்னு இருந்தா கெட்டதும் இருக்கதான் செய்யும். போலின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அதற்காக வேண்டி அதை நம்ம தேடாமே இருப்போம். அந்த மாதிரி இப்ப ஷேக் பீரி முரீது மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? பீரி முரீது சில போலிகள், சில அயவஜர்கள், சில கல்லர்கள், கள்ள ஷேக்குகள் வருவாங்க. ஷேக்குங்கிற பேர்ல வந்து என்ன பீரி முரீதுடைய அசல் நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை விட்டு அவங்களுடைய வியாபாரம் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்கள விட்டு ஒதுக்கிக்க, அவங்கள இக்னோர் பண்ணி கடந்துட்டு நீ காமிலான ஷேக் பக்கவா. எத்தனையோ காமிலான ஷேக்குமார்கள் அல்லாவுடைய இஷ்கு, அல்லாவுடைய காதல், அல்லாவுடைய நினைவே அடியார்கள் உள்ளங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்களே. எத்தனையோ நல்லடியார்கள் இன்னைக்கு நான் பள்ளிவாசல போய் நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி கண்ணீர் தாரையா ஓடுதே. நேத்து முந்தா நாள் நம்ம அபூபக்கர் மௌலா ஷுஹூதி கத்தார் சொன்னாங்க. அது லோஹர் தொழுதுட்டு இருந்த லோஹர் தொழுது இருந்த உடனே டக்குன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு. தாரையா கண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லாவுடைய சிந்தனை, ஷேகுடைய சிந்தனை. அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுகு ஓடிட்டு, தொழுகை நின்றால் அழுகு ஓடுது. ஃபுல்லா தேம்பி குலுங்க அழுகிறேன், அல்லான்னு அழுகிறேன். ஏன் அழுகுன்னு எனக்கே தெரியல. இது சுஹபத்தே ஷேக் தானே இது. அப்ப ஒரு அடியாடி உள்ளத்தை அல்லாவுடைய நினைவுல எப்படி அழுகணும், எப்படி அவன் அல்லாஹ் முன்னாடி தன்னை சரண்டர் பண்றங்கிற நிலையை ஷேக் உண்டாக்குறாங்களே. இப்படிப்பட்ட காமிலான ஷேகுமார்கள் துனியாவில் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. நீ தேடுறதுக்கு உட்கார்றதுக்கு மாச்சப்பட்டுக்கிட்டு என்ன தேட முடியாம உட்காந்துட்டு ஒட்டுமொத்த அது ஷேக் முரீது அதெல்லாம் அந்த காலங்க ஒரு காலம் இருந்துச்சுங்க. ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்காங்க, ஜக்கரியா மௌலானா காலத்துல இருந்து. ஏன் ஜக்கரியா மௌலானா சில்சிலா இப்பவும் தான் இருக்குது.
ஜக்கரியா மௌலானாவுடைய குலஃபாக்கள் எத்தனை பேர் இப்போ சேவை செய்யறாங்களே, அப்ப அவங்க எல்லாம் வந்து போலிகளா? இல்லையே. அப்படி அவங்கள போலின்னு சொல்றதா இருந்தா அப்ப அவங்க ஷேகை நீ போலின்னு சொல்லணும். இவங்க எஜமானுடைய குலஃபாக்கள் இருக்கிறாங்க, எஜமான் எத்தனை பேர் இப்போ சேவை செய்யறாங்க. இப்போ கரண்ட் இந்த துனியாவோட இந்த நிதர்சனமான வேலை செய்யறாங்க. அப்ப எனக்கு இப்படி சொல்லி கடந்து பெறுது. ஜக்கரியா மௌலானா எழுதிருக்காங்க, அவங்க காலத்துல அவங்க அப்படி இருந்தாங்க, இதுக்கப்புறம் யாரு இருக்கிறா? இது வந்து நம்மளுடைய அறியாமை, அசால்ட் இருக்கிறாங்க. ஜி ஷேகமார்களுக்காக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மஷாயிகளுங்க ஒரு ஜமாத் இருந்துகிட்டு தான் இருக்கு துனியாவில். ஆலிம்கள் ஜமாத்து துனியாவில் இருக்கிற வரையும் ஆரிஃபு ஜமாத் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஜி ஆரிஃபின்கள் துனியாவில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி என்னது நபிமார்கள் இவங்க என்ன ஆரிஃபுகள் சூஃபியாக்கள் ஆரிஃபுகளுடைய ஆரிஃபுகள் அப்ப இருந்தாங்க, இப்ப யாருங்க ஆரிஃபுகள் இருக்கிறா? அப்படின்னா என்ன? அப்ப நுபுவத்துக்கு ஈக்குவல் பண்றாங்க இவங்க. நுபுவத்து தான் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலத்துல என்ன செய்யாது இல்ல. பெருமானாரோட கத்தமே நுபுவத் என்ன ஆயிடுச்சு? கத்தமாயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அப்ப நுபுவத்து தான் முடிஞ்சிருச்சு. நுபுவத்துக்கு அடுத்து தரஜால இருக்கிற எல்லாமே கியாமத் வரை இருக்கும். இவங்க சொல்றது மூலமா அப்ப இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல அப்படின்னா அது நுபுவத்து. அது நுபுவத்து தான் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலம் இருக்க முடியாது. அது நுபுவத்துக்குள்ள ஷரத்து. விலாயத்து கியாமத் வரை இருக்குது. ஆரிஃபின்கள் அவுலியாக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்க தேட முயற்சிக்கல, நீங்க போய் பார்க்கல, நீங்க போய் தேடல, நீங்க போய் அனுபவிக்கல, நீங்க அவங்கள்ட்ட கையை கொடுத்து பார்க்கல, கையை கொடுத்து அவங்களோட உபதேசங்கள் உங்க ஞானங்களை பெறுங்க, அதுல அனுபவம் பெறுங்க, அப்புறம் தெரியும். சொன்னா இல்லையா? அப்ப அவங்க அபுபக்கர் மௌலானா முகமது அபுபக்கர் ஷுஹூதி, நம்ம பீர்பாய் ஷேக்நாயகத்துடைய காதலர், கத்தார்ல இருந்து இந்த மாதிரி சொல்றாங்க. இப்படியே அழுக. அது இது எத்தனை பீர்பாய்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். ஷேக்நாயகத்துடைய அந்த சுஹபத்துல உள்ளங்கள் இலகுதுல. அப்ப இதெல்லாம் அவங்க வந்து வேற வேலை மனக்கட்டி வேற வழி இல்லாம சொல்றாங்க. அப்ப இது உம்மத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். இது நாளைக்கு கியாமத்துல கேட்போமா இல்லையா எஜமான? கண்டிப்பா கேட்பாங்க. இவங்க பேச்சை கேட்டு யாரெல்லாம் ஷேக் முரீதுடைய தொடர்பை விட்டு போனாங்களோ, அதை விட்டு ஒதுங்கி போனாங்க. அதற்காக ஏன்னா இவங்க வந்து அதற்கான முயற்சியவே என்ன செஞ்சாங்க, செய்யறவங்களே தடுத்துறாங்க. அந்த மக்கள் திருப்பி திருப்பி அந்த மக்கள் சொன்னா இதை வேணும்னே தடுக்கக்கூடியவங்களை சொல்றோம். நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். இதை ஆதரிக்கக்கூடிய, இதற்காக வேண்டி மெனக்கடக்கூடிய மகான்களை பத்தி பேசலாம். நம்ம ஷேக் நாயகம் சொல்றது மாதிரி அவங்களுடைய பாத தூசுக்கு நம்ம சமமாக மாட்டோம். அவங்க நம்ம தலைக்கு மேல வேணும்னே யாரு இதுக்கு என்ன செய்யறாங்க, இதுக்கு உண்மை துஹமத், இதுக்கு இதன் மீது பீரி முரீதுடைய அந்த நிலையில என்னது, அந்த தொடர்புல ஒரு வேணும்னே ஒரு அநியாயத்தை புகத்தி அதை விட்டு மக்களை வந்து தூரமாகக்கூடியவர்களும் நம்ம சொல்றோம். அல்லாஹ் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அப்பட்டமா சொல்லிட்டாங்க. ஆகவே அல்லாவின் தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஷைஹே காமில் என்னும் பரிபூர்ண குருவை தேட முயற்சி செய்யிட்டாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா லா இலாஹ இல்லல்லாஹ். ஜி அல்லாஹ் அக்பர். அப்ப ஷைஹே காமில் ஜி நல்லடியார்களின் தொடர்புங்கிறது வந்து என்னது, எந்த அளவுக்கு அவசியம், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறது நம்ம வந்து நல்லமல்களின் சிறப்புகள் பேசக்கூடிய இந்த கிதாபில இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம். ஜக்கரியா மௌலானா அவங்க வந்து இன்னும் சொல்றாங்க, இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு வராங்க. ஜி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை என்ன செய்வோம், வரக்கூடிய காலங்கள்ல பேசுவோம். ஏன்னா இந்த தொடர்பு இன்னைக்கு உம்மத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைய உம்மத்து இருக்கக்கூடிய நிலைக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு காமிலான ஷைஹ கரம் பிடித்து அவங்களுடைய தர்பீத் பெறுவது ஒவ்வொரு உம்மத்தினுடைய ஒவ்வொரு அடியான் மீது கடமை செஞ்சு. சில விஷயங்கள் காலத்தின் சூழ்நிலை கருதி சில விஷயங்கள் ஃபர்தாயிடும், வாஜிபாயிடும்.
அப்படி சரீரத்துல சில விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்டத்துல அது இருக்காது, ஒரு கட்டத்துக்கு அந்த சுச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி அந்த விஷயம் சரீரத்துல வாஜிபாகும், வருதா இதா முக்கியத்துவமாகும். உதாரணத்துக்கு சொல்றது, அந்த உதாரணம் சொன்னா விளங்கும். ஆங்கிலேயர்களுடைய காலம் இருந்துச்சுல எஜமான, ஆங்கிலேயர்களுடைய பிரிட்டிஷுடைய ஆட்சியில அப்ப தேவபந்து மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தேவபந்து உட்பட எத்தனை மதரசாக்களுக்கு ஒட்டுமொத்த மதரசால இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் புத்தகம் கொடுத்தாங்க. ஆங்கிலம் படிக்கிறது ஹராம். ஏன்னா அந்த நேரத்துல அவன் மொழி, அந்த நேரத்துல அது சுதந்திர போராட்ட காலம், ஃப்ரீடம் வார் நடந்துட்டு வந்த காலங்கிறதுனால பகைவனா இருந்ததுனால அதாவது அவன் மீது உண்டான வெறுப்பை காட்டுறதுக்காக அவனுடைய மொழியை நாங்க வெறுக்கிறோங்கிறது அந்த நேரத்துல. அதுக்கு மொத்தமொத்த இங்கிலீஷ் படிக்கிறது மட்டுமே ஹராம் கிடையாது. இப்ப படிக்கிறது ஹராமா, அப்ப படிக்கிறான். அந்த நேரத்தை அப்ப சுச்சுவேஷன் கருதி, அந்த சூழ்நிலை முக்கியத்துவம் கருதி ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன செய்யப்படுது, சரியத்துல நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு கட்டமைக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப ஹராம் பத்தவ கொடுத்தாங்க அப்பவே, தேவபந்து உட்பட மதரசாக்கள்ல, மத்த மதரசாக்கள்ல ஃப்ரீடம் வார் அந்த டைமிங்ல. ஏன் அவனுடைய அந்நியனுடைய அந்த மொழியை நம்ம அந்த நேரத்துல அவன் நம்ம விரோதியா இருக்கிற, நம்மளை அடக்கி ஆள்றான், அவனை நம்ம விரட்டணும்னு சொன்னா அவன் மொழியை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இங்க இருந்து அப்பதான் போனதுக்கு அப்புறம் இப்போ ஹராமா. இப்ப நம்ம இங்கிலீஷ் ஹராமியா, இங்கிலீஷ் படிச்சுதானே இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இந்த மாசம் பத்தவ கொடுத்துருக்காங்களா, கிடையாது. இப்ப அது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு துனியாவுடைய இந்த சுச்சுவேஷன், இந்த காலகட்டங்கள், ஈமானுடைய பலகீனம் அடைந்திருக்கூடிய இந்த நிலை, இந்த சுச்சுவேஷன்ல பீரி முரீத், ஷேஹே காமில், நல்லடியார், அல்லாஹ்வுடைய வலியுடைய தொடர்பு என்பது ரொம்ப 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 அவசியம், ஃபர்து வாஜிப் ஆயிடுச்சு. அதனால உம்மத்துக்கு சில மக்கள் இதை உம்மத்துக்கு இருட்டடிப்பு செய்யறாங்க. நாம உம்மத்துக்கு இதை நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். இந்த விஷயத்த இது எவ்வளவு முக்கியத்துவங்கிறத அல்லாஹ் எல்லோருடைய உள்ளங்களையும் தன்னுடைய நினைவையும் தன்னுடைய காதலையும் தன்னோடு உண்டான தொடர்பையும் தன் நல்லடியார்களுடைய வாசிலாவை கொண்டு, நல்லடியார்களுடைய தொடர்பை கொண்டு நம்ம உள்ளங்களை எல்லாம் என்று பசுமைப்படுத்துவானாக. அல்லாஹ் தாலா இந்த ஞானங்களை அல்லாஹ் தாலா எல்லோருடைய உள்ளங்களை கொண்டு ஷேகநாயகத்துடைய தாமன்ல அவர்களுடைய வசீலாவில் அவர்களுடைய ஃபைசான் அல்லாஹ் உலகெங்கும் தாமாக்கி வைப்பானாக, ஆமாக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னும் இதனுடைய சவாபை இந்த கிதாபினுடைய முசன்னிஃபாக இருக்கக்கூடிய மௌலானா ஷேகுல் ஹதீஸ் முஹம்மது ஜக்கரியா காந்தலவி நபரல்லாஹ் மர்கத்துஹு ஃபதஸல்லாஹு சிர்ருல் அஜீஸ் அவர்களுடைய புனித ரூஹுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சவாபை அல்லாஹ் ஏற்றி வைப்பானாக. ஆமீன். சல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி.